அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நான் கடந்த முறை பேசும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 22வது அதிகாரத்திலிருந்து நம்ம கர்த்தர் ஒரு அழைப்பு அழைத்தார்னா அந்த அழைப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நம்மளை கொண்டு அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் விடமாட்டார் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம பார்த்தோம். எருசலேமிலிருந்து அவரை இரவோடு இரவாக செசரியா பட்டணத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததை பார்த்தோம். இப்போ செசரியாவில் அரண்மனை காவலில் இருக்கிறார். இப்போ அரண்மனை காவலில் இருக்கும்போது அவரை விசாரிப்பதற்காக அங்கேருந்து எருசலேமிலிருந்து மத தலைவர்கள் வர்றாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய அவங்க பேசுகிறாங்க. அதற்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறாரு. பேசி முடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபெலிக்ஸோடு அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 24வது அதிகாரத்தில் 22லிருந்து 27 வரை உள்ள வசனங்களை பார்க்க போகிறோம். என்னென்னா அது போகிறதுக்கு முன்பாக அதாவது நமக்கு ப்ரோகாஸ்டினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் உண்டு. அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செய்யாமல் அதை காலதாமதம் பண்ணுவது தான் ப்ரோகாஸ்டினேஷன். அதாவது நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் செய்யாமல் பிறகு செய்வோம் பிறகு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஒரு வேத பண்டிதர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும்போது ஒரு கற்பனை கதை எழுதுகிறார். சாத்தான் தன்னுடைய ஏஜெண்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எப்படி இந்த கிறிஸ்தவங்களை நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் கேட்கும்போது, அப்போது ஒரு டீமன் சொன்னான்னா, நான் போய் அவங்களுக்கு இயேசு ஆண்டவர் இல்லை அப்படின்னு போய் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ அவன் சொன்னான், நான் சாத்தான் சொன்னானா, அப்படியெல்லாம் சொன்னால் நம்மளை ஏற்றுக்க மாட்டான், அது சரியாக வேணாம் அப்படின்னு. அப்போ இன்னொருத்தன் போய் சொன்னான்னா, இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனமெல்லாம் தவறு அப்படின்னு போய் சொல்லுவோம் அப்படின்னு. அப்படியெல்லாம் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. அப்போ இன்னொருத்தன் போய் சொன்னான்னா, நம்ம அவங்களுக்கு நிறைய கேளிக்கை இல்லை ஏதாவது ஒரு காரியம் டிவி இந்த மாதிரி நிறைய காரியங்களை கொடுத்து அவங்கள இது பண்ணுவோம் அப்படின்னு. அது ஓகே, அது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் இது இன்னும் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ ஒரு சாத்தான் சொன்னான்னா, பெரிய சாத்தான்ட்ட, ஒன்றும் இல்லை, நான் போய் சொல்கிறேன் அவங்களுக்கு, நீ இயேசுவை பின்பற்றுப்போ, ஆனால் இன்னைக்கு முடிவெடுக்காத, நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் சரியான யுக்தி, நீ போய் செய்ய அப்படின்னு. அதாவது என்ன, இயேசுவை பின்பற்றுவேன் நாளையிலேருந்து, எப்படி நாளையிலேருந்து நான் பின்பற்றுவேன். இப்போ நீங்கள் யோசிங்களேன், ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நீங்கள் தள்ளி போட்டதுன்னு பார்த்து யோசிச்சா என்ன தோணும்? ஆன்லைனில் தேடினீங்கன்னா முதல்ல என்ன தெரியுமா வருது? வெயிட் லாஸ். எப்படி, நான் என்னுடைய உடம்பு எடையை குறைக்க போகிறேன் எண்ணெயிலேருந்து நாளையிலேருந்து. இன்னைக்கு சாப்பிட்றோம், நாளைக்கு பார்த்துக்குறோம். ஏன்னா வழக்கமாக நான் எங்கள் வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிட போகும்போது, அண்ணன் இன்னைக்கு சாப்பிடுங்கண்ணே, நாளையிலேருந்து நீங்கள் டயட்டில் இருக்கட்டேன் அப்படிம்பாங்க. இந்த நாளைக்குங்கிறது என்றைக்குமே வராது. பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அசைன்மெண்ட்டு கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட்டு சப்மிஷன் டேட் 20ஆம் தேதி சொல்லி கொடுத்து 1ஆம் தேதி கொடுத்தா 20ஆம் தேதி தானே, எவ்வளோ நாள் இருக்குது. ஆனால் என்றைக்கு பண்ணுவீங்க? 19ஆம் தேதி ராத்திரியில் உட்காந்து அவசரமாக பண்ணி 12 மணிக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு 11:59க்கு என்ன அடித்து பிடிச்சி உள்ள சப்மிஷன் கொடுக்கறது. அப்போ என்னென்னா, இந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம காலதாமதம் பண்ணுவது. நமக்கு தெரியும் செய்யணும்னு, ஆனாலும் நம்ம செய்யாமல் இருக்கிறது. இங்கே ஃபெலிக்ஸ் இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். அதாவது 2 விதமான காலதாமதத்தை குறித்து பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஒன்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவதில் வரக்கூடிய ஒரு காலதாமதம். இன்னொன்று, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்ம கர்த்தருக்கென்று காரியம் செய்கிறதுல நம்மளுடைய காலதாமதம். 2 விதமான ப்ரோகாஸ்டினேஷன். ஒன்று கர்த்தரை பின்பற்றுவதில், அது கிறிஸ்துவை அறியாதவங்களாக இருந்தால் அதுக்கு ஃபெலிக்ஸ் உதாரணம். இன்னொரு உதாரணம் என்னென்னா, நம்ம கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம எந்த அளவுக்கு காலதாமதம் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கக்கூடியதா. இங்கே 24வது அதிகாரத்தில் 22வது வசனம் பாருங்க. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை நல்ல கவனிங்களேன், விவரமாய் அறிந்திருந்த ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த மார்க்கம்
த வே என்று சொல்லக்கூடியதா. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன். அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நிச்சயம். அதன் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற காரியத்தை மிக தெளிவாக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிடுறார். நீங்க இதே அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலுடைய டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடியது அவர் என்ன எல்லாவற்றையும் விளக்கி சொல்றார். எப்படி நான் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ஆகமங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தர் மேல மிகுந்த நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன். அதுல விசேஷமா 14வது 15வது 16வது வசனம் பார்த்தீங்கன்னா நான் அவர் மேல ஒரு நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன், நான் கர்த்தரை தான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாகவும் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாகவும் குற்றமற்றவனா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி முடிச்சதற்கு பின்பாகத்தான் இங்க ஃபேலிக்ஸை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவனுக்கு இந்த கிறிஸ்தவத்தை குறித்து விவரமாய் அறிந்தவனான ஃபேலிக்ஸ். அதாவது இயேசு கிறிஸ்து யாருன்னு கேள்விப்படாத ஆள் இல்லை. ஹலோ, இயேசு கிறிஸ்து யார் என்று கேள்விப்படாத ஆள் இல்லை. இவர் கேள்விப்பட்டவர் மாத்திரமல்ல, இவர் சகலத்தையும் அறிந்த ஃபேலிக்ஸ். ஃபேலிக்ஸ் இங்க கவர்னரா இருக்கிறார். செசரியா பட்டணத்துக்கு ரோமாபுரியினால அப்பாயின்ட் பண்ணப்பட்ட கவர்னரா இருக்கிறார். இந்த ஃபேலிக்ஸுக்கு இன்னொரு சகோதரர் உண்டு, பல்லா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா கிளாடியஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய கிளாது ராயன் இல்லையா, கிளாது ராயன், கிளாடியஸ் ராயனுடைய ஒன்று விட்டவனுடைய பிள்ளைங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப என்ன சொல்றது ஒரு வல்லமை உள்ள மக்களாக மாறிட்டாங்க ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில். இவனுடைய சகோதரன் தான் மொத்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்துக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். இப்ப அதனால இவங்க கிளாதி ராயனுடைய பரம்பரைங்கிறதுனால இவருக்கு என்ன கவர்னர் பொசிஷன் வந்துருச்சு. ரொம்ப ஒரு வல்லமை உள்ள ஃபேமிலி, ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கனெக்ஷன் உள்ள ஃபேமிலி. இவருக்கு ஒரு மனைவி உண்டு, ட்ரிசிலான்னு ஒரு மனைவி. நம்ம அதில் 24வது வசனத்தில் பார்ப்போம். அவங்க இன்னொருத்தருடைய மனைவியாக இருக்கும்போது இவர் அங்கே போய் இந்த மனைவியை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆசை அவங்கள செடியூஸ் பண்ணி அவங்கள விவாகரத்து பண்ண வச்சு அவங்கள கல்யாணமே பண்ணிட்டார். இவர் 3வது மனைவியை அவர் எடுத்துக்கிட்டார். அந்த அளவுக்கு என்ன பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆள், அரசியல் பிரகாரமாக நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள். இது மாத்திரமல்ல, ஆளுகையில் உள்ளவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் நல்ல சொத்து உள்ள ஆள். அது மாத்திரமல்ல, இவருக்கு யூத குலத்தில் இருந்து வந்த இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை முழுவதுமாய் அறிந்து கொண்ட ஃபேலிக்ஸ். த வே என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்று சொல்ல, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லும்போது இந்த மார்க்கம் என்று சொல்வது என்ன, கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லக்கூடியது. அப்போ இந்த மார்க்கத்தை குறித்து முழுவதுமாய் அறிந்த ஃபேலிக்ஸ் தான். அவர்கிட்ட தான் விசாரணை யார் போய் உட்கார்ந்துருக்கா, பவுல் போய் உட்கார்ந்துருக்கிறார். முழுவதுமாய் அறிந்த ஃபேலிக்ஸ் இவைகளை கேட்ட பொழுது சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி, லீசியஸ் என்று சொல்லக்கூடிய 100க்கு அதிபதி நம்ம பார்த்தோமா 22வது அதிகாரத்தில். அவர் தான் அந்த அங்க இருக்கிறார், சிறை சேனாதிபதியாக இருக்கிறாரு. அவர் கீழே 10க்கு மேற்பட்ட 100க்கு அதிபதிகள் இருக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு 470 பேரை அனுப்பி தான் இவர் எங்க அனுப்புறாரு, செசரியா பட்டணத்துக்கு அனுப்புறாரு. ஞாபகம் இருக்குதா, ராத்திரியோட ராத்திரி அவங்கள அனுப்பிச்சு இங்க கொண்டு செசரியால கொண்டு விட்டாச்சு. இப்ப செசரியாவுக்கு இங்க செசரியால இருக்கிறாரு. இங்க செசரியால இருக்கும்போது அந்த செசரியாவை ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிற ஃபேலிக்ஸ் என்ன செஞ்சிருக்கணும், அவர் விசாரிச்சிருக்கணும். விசாரிச்சாரு. இப்ப விசாரிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, உன்னை குற்றச்சாட்டி கடிதம் அனுப்பின லெசியஸ் வரும் வரை நீ என்ன பண்ணு, நீ காவல்ல இரு. அதாவது இப்ப இவர் தான் மொத்த பகுதிக்கும் கவர்னர். இவர் என்ன பண்ணி இருக்கணும், லெசியஸ்ல இருந்து வந்தாரு, லெசியஸை வர சொல்லி இருக்கணும். லெசியஸை வரவே சொல்லல. இப்போ இங்க காவல் வைக்க சொல்லிட்டாருல, வைக்க சொல்லிட்டு இவர் கடைசி வரைக்கும், இவர் பதவி பறிபோகிற வரைக்கும் லெசியஸை கூப்பிடவே இல்லை.
வாது கொடுத்து இந்த மாதிரி இவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு, இவர் கொலை செய்வதற்கான காரணம் ஒன்றும் நான் அறியல, அதனால நான் அவரை திருப்பி உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறேன், ஏன்னா அவர் வந்து ராயனுக்கு வந்து வேண்டுதல் கொடுத்துட்டாரு, அதனால நான் உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டேன், நீங்க விசாரிங்கன்னு சொல்லி ஃபேலிக்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதி லிசியஸ் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, எல்லாம் விசாரிச்சுட்டு நீங்க இருப்பா, உன்னை காவல்ல இருக்க வச்சிருக்கிறேன், என்ன அந்த லிசியஸ் வர்ற வரைக்கும் நீ காவல்ல இரு. ஆனா லிசியஸை யாரு கூப்பிட்டுருக்கணும்? இவர் தான் கூப்பிட்டுருக்கணும், ஃபேலிக்ஸ் தான் கூப்பிட்டுருக்கணும். ஆனா ஃபேலிக்ஸ் கூப்பிடவே இல்லை. எவ்வளவு வருஷம்? 2 வருட காலங்கள். எப்படி 2 வருஷம் இவர் லிசியஸை கூப்பிடவே இல்லை, ஃபேலிக்ஸ் கூப்பிடவே இல்லை. ஆனா என்ன, மொத்த மார்க்கத்தையும் நன்றாக அறிந்து வைத்திருந்த ஃபேலிக்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, இயேசு கிறிஸ்து யாருன்றது தெரியும், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் தெரியும், அவருடைய உயிர்த்தெழுதல் தெரியும், அவர் வரப்போறது தெரியும், எல்லாம் அறிந்திருந்தும் அவர் என்ன சொல்றாரு, இல்ல லிசியஸ் வரட்டும்னு சொல்லி காவல்ல வச்சிடறாரு. ஆனா காவல்ல வைக்கும் போது ஒரு கன்செஷன் கொடுக்கிறாரு. அது என்னன்னு பாருங்களேன், வாசிங்க. கண்டிப்பில்லாமல் நடத்தவும். என்ன காவல்ல இரு, ஆனா கண்டிப்பு கிடையாது. அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு. இப்ப என்ன செய்யறாரு, எப்பா நீ காவல்ல தான் இருக்கிற, ஆனா என்ன, உன்னை பார்க்க யார் வேணாலும் வரலாம், அதுக்கு தடை கிடையாது. என்ன அர்த்தம், எனக்கு கில்ட்டியா இருக்கு, உன்னைய விடுதலை செய்ய முடியல, அதனால உன்னை அந்த கில்ட்டை போக்குறதுக்கு என்ன பண்ற, நீ ஃப்ரீயா இருந்து ஊழியம் பார்த்துக்கோ, ஆனா காவல்ல இரு, நான் உன்னைய விட மாட்டேன், காவல்ல இரு, உன்னைய விட மாட்டேன். என்ன 100க்கு அதிபதி சொல்றாரு, கொஞ்சம் ஃப்ரீயா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாசிங்க. சில நாளைக்கு பின்பு யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். எப்பெல்லாம் பொழுது போகலையோ அப்பெல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார். சபைக்கு வர்றவங்களா இருப்பாங்க, அப்பப்ப கிறிஸ்மஸ், ஈஸ்டர், இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை ஏதாவதுனா சபைக்கு வர்றவங்க உண்டு. அப்பப்ப வந்தா என்ன, எனக்கு குற்ற உணர்வு இருக்குல்ல, நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும், பார்த்துக்குருவோம், அடுத்து பார்த்துக்குருவோம், பின்னாடி பார்த்துக்குருவோம், அதனால என்ன, இப்போதைக்கு போய் சும்மா தலையை காட்டிட்டு ஏதோ காணிக்கை ஏதோ போட்டுட்டு வந்துடுவோம், அப்போ என்ன, நமக்கு குற்ற உணர்வை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல. ஃபெலிக்ஸ் அதே தான் செய்கிறாரு. என்ன, நீ காவலில் இருந்துக்கோ, ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு நீ உனக்கு என்ன வேணுமோ ஊழியம் பண்ண பண்ணிக்கோ, எனக்கு எப்பெல்லாம் பொழுது போல அப்பெல்லாம் உன்னை கூப்பிட்டு நான் கேட்டுக்கிறேன். எப்படி கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறது எப்படிங்கிறத கேட்கிறாரு. மொத்தமும் அறிஞ்சாலு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பது என்பதை குறித்து அப்பப்ப அவரோட மனைவியோட கூப்பிட்டு உட்காந்து கேட்கிறவனா இருக்கிறான். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறான், ஒரு முடிவு எடுக்கவே மாட்டேங்கிறான். 25வது வசனம் பாருங்களேன். அவன் நீதியையும் பவுல் என்ன பிரசங்கம் பண்ணாரு பாருங்களேன். ஒன்று தேவ நீதி, ரைச்சியஸ்னஸ், 2வது இச்சை அடக்கம், 3வது வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட். 3 காரியத்தை அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு ஃபெலிக்ஸுக்கு. எப்பா நீ முன்னாடி தேவன் முன்பாக சரியாக வேண்டும், உனக்கு தேவ நீதி வேணும், நீ தேவன் முன்பாக நிற்க தகுதி இல்லாதவன், தேவன் நீ முன்னாடி நிற்க தகுதி இல்லாதவன், அது இயேசு கிறிஸ்து மூலமா தான் வரும் அப்படிங்கிறதையும், அது மாத்திரமல்ல 2வது என்ன, இச்சை அடக்கம். ஏன்னா உனக்கு அந்த அடக்கம் இல்லை, அந்த இச்சை அடக்கம்னு சொல்லக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய அவனை கவர்னரை பார்த்து சொல்றாரு, உனக்கு இச்சை அடக்கம் வேணும், உன்ட இச்சை அடக்கம் இல்லை. 3வது என்ன, நியாய தீர்ப்பு வரும், இப்படி வரக்கூடிய உன் மேல நியாய தீர்ப்பு வரும். ஃபெலிக்ஸுக்கு எப்படி இருந்திருக்கணும், ஐயோ எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அப்படிதானே கேட்டிருக்கணும். அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், எங்க பிலிப்பாய் பட்டணத்துல அங்க சிறைச்சாலையில அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் காவல்ல வச்சிருக்கிறாங்க. ராத்திரி உட்கார்ந்து துதிச்சு பாடுறாங்க. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து எல்லாம் வந்த உடனே அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ண போறான், அவன் வந்து ஒரு வாளை வச்சு அதுல விழுந்து சாக போறான். அப்ப பவுல் சொல்றாரு, ஐயா ஐயா அப்படி செய்யாத, நாங்க யாரும் தப்பிச்சு போல, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம் அப்படின்ன மாத்திரத்துல
அங்க உள்ள அந்த சிறை அதிகாரியினுடைய கேள்வி என்ன? ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான். ஆனா இங்க ஃபீலிக்ஸ் என்ன கேட்கிறாரு? இல்ல இல்ல, இதெல்லாம் நான் கேட்கிறேன், ஆனா என்ன, நான் முடிவெடுக்க மாட்டேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். எப்படி? எனக்கு எப்ப சமயம் கிடைக்குதோ அப்ப நான் கூப்பிடுறேன். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறதுக்கு யோசிப்பான். என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துக்கிறேனே. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா பாவத்தையும் செஞ்சிருவோம். கடைசியா போகும்போது இயேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள போயிடுவோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி பேப்டிசம் எடுக்கிறத பற்றி பேசினேன். அந்த தம்பி சொன்னான், அங்கிள் எனக்கு உண்மையிலே தெரியுது, ஆனால் நான் இப்போ எடுக்க விரும்பல அங்கிள். என்னடா அப்படின்னு. நானும் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் எடுத்துக்கிறேன் அங்கிள். எப்படி? நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு நான் கடைசியில் கேட்டுறேன். அவங்க காட்டுற உதாரணம் யார் தெரியுமா? கல்லறையில் சைடில் இருந்தாலும் ஒரு கல்லன். அவன் என்ன கேட்டான்? கடைசியில் போகும்போது, ஆண்டவரே பரலோகத்தில் வரும்போது என்னை உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதானே, உள்ள வந்துட்டான்ல. அதே மாதிரி நானும் சாக போற நேரத்தில் இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நானும் உள்ளத்தை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லி இப்படி நிறைய பேர் இருக்கான். ஒரு கூட்டமே இருக்கு. ஃபேலிக்ஸோட அடையாளம் காணக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் உண்டு. சமயம் கிடைக்கும் போது இப்ப என்ன அவசரம், வயசாகட்டும், என்ன இப்பவே இயேசுவேன்னு அலைகிற, அதெல்லாம் பார்ப்போம் ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பார்த்துக்குறோம். இப்போ என்ன வேண்டியிருக்கு? நீங்கள் பாருங்கள், நீங்கள் பெரும்பாலான இந்த நம்ம வாழுகிற இந்த மேலை நாடுகளில் என்ன ஏஜ் குரூப் மிஸ்ஸிங் சர்ச்சில்? ஒரு 18-20 ஒரு 35-40 வரைக்கும் இல்லை. இல்லைன்னா எதுக்கு வர்றான்? பிறந்தப்போ அம்மா அப்பா கொண்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டுறதுக்கு வர்றான், அதுக்கப்புறம் புதைக்கிறதுக்கு தான் வர்றாங்க. இதுக்கு தான் 3 தான். ஊம் டு டூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் வர்றது 3 தடவை தான். போதும், இவ்வளோ போதும். ஏன்னா சாக போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம் நம்ம. ஃபெலிக்ஸ் அதே தான் நினைக்கிறாரு. சமயம் கிடைக்கும் போது பார்க்குறேன். 2 வருஷம் காவலில் இருக்கார். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன். யாருக்காவது இவ்வளவு ஒரு அருமையான பிரசங்கி மாதிரி யாருக்காவது கிடைச்சி சும்மா இருக்க முடியுமா? பவுல் மாதிரி ஒரு பிரசங்கி யாருக்கிட்ட 2 வருஷம் கீழே இருந்து உட்கார்ந்து கேட்டுட்டு ஒருத்தன் ரட்சிக்கப்படலைன்னா அவன் எந்த அளவிற்கு புரோகாஸ்டினேஷன், காலதாமதம் பண்றவனா எந்த அளவுக்கு இருந்திருப்பான்? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நமக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது, நம்ம அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் கொடுப்பினை இல்லை. பவுல் சொல்லி பிரசங்கம் பண்ணி கேட்கிற அளவுக்கு இல்லை. நீங்களும் நம்ம ஏன் பிரசங்கத்தை கேட்குறீங்க? யோசிச்சு பாருங்க. பவுலோட பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒருத்தன் அதுலயும் மனம் திரும்பாம அவன் சொல்றான், நான் சமயம் கிடைக்கும் போது பார்க்கிறேன். அக்ரிப்பா சொன்னார், என்ன சொன்னாரு? என்னை ஏறக்குறைய நீ கிறிஸ்தவன் ஆக்கிட்டேன்னாரு பவுலோட பிரசங்கத்தை கேட்டு. இந்த அக்ரிப்பாவோட பொண்ணு தான் இந்த ட்ருசிலா. இந்த அம்மாவுக்கு இப்போ வயசு 19 தான் இருக்குங்கிறாங்க வேத வல்லுநர்கள். அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். 15 வயசுல அவங்களுக்கு ஏற்கனவே இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 2வது கல்யாணமாகி 3வது அவர் கொண்டு வந்துட்டார். இவர் இப்போ உட்காந்து மனைவியோட உட்காந்து 2 வருஷம் கேட்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு? மனசுல குத்தம் வருது, பயம் வருது. நியாய தீர்ப்பு உண்டாகுன உடனே பயம் வருது. ஆனா என்ன வர மாட்டேங்குது? நான் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணுங்கிற இது வரமாட்டேங்குது. ஏன்னா காரணம் என்ன? நாளைக்கு பார்த்துக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நானும் கடைசியில நேரத்தில் இயேசுவே வாருன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவேன்னு. ஆனா எப்ப போவேன்னு தெரியாது. எப்ப போவோன்னு தெரியாது. நம்ம எப்ப நம்மளுடைய சடன் டெத் எப்படி வரும் தெரியாது. ஒருவேளை உனக்கு அது டைம் எல்லாம் போச்சுன்னா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் போறது மாத்திரம் இல்லை, நீங்க வாழுகிற வாழ்க்கை ஒரு சமாதானத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்து ஒருத்தட்ட மாத்திரம் தான் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மோசமான வாழ்க்கை இல்லை.
ஒரு சிலர் வந்து எப்ப பாரு 6 o'clock மாதிரி ஃபேஸ வச்சுட்டு அல்லேலூயா தோத்திரம் அப்படியே சொல்றதுனால நிறைய பேர் கிறிஸ்தவன்னா ஐயோ இது ரொம்ப போர்னு நினைக்கிறான். கிடையாது, அப்படி கிடையாது. பாதி பேர் நீ நகையை போடக்கூடாது, நகையை கழட்டிடுறான், அவன் வாங்கிடுறான். பாதி பேர் நீ சட்டையை போடக்கூடாது, வெள்ளை சட்டை தான் போடணும்னு சொல்லி போட்டு உங்களை ஏமாத்தி போறான். இப்படி ஏதாவது ஒரு சிலர் சொல்றதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ கிறிஸ்தவனான சிரிக்க கூடாது. எங்க பைபிள்ல இருக்கு? எதுவுமே சிரிக்கக்கூடாது, எப்பயுமே சீரியஸா பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் அப்படிதான் சொல்லணும். நிறைய பேருக்கு அது வாழ்க்கை என்ன மாறினா அவங்க அப்படியே மாறிடுவாங்க. கிறிஸ்தவனானவொடனே அவன்கிட்ட நம்ம பேசவே முடியாது, நார்மலாகவே பேச முடியாது, ஓகே ஒரு கதை கதைக்க முடியாது. எதுனாலும் கேட்டால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. டேய் நார்மலாக பேசுகிறான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். எப்படி இருக்கிற? எல்லாரோட கிருபை, சுத்த கிருபைனே. நீ எப்போ தான் நார்மலாக பேசுவ? இதனாலே பாதி பேர் கிறிஸ்தவனை தெரிச்சு ஓடுறான். ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, கிறிஸ்துவுல இருக்கிற சுதந்திரமும் கிறிஸ்துவுல இருக்கிற சந்தோஷம் சமாதானம் வேற எதுலையுமே கிடையாது. ஐம் டெல்லிங் யூ, அவ்வளவு அருமையான நல்ல ஆண்டவர், நல்ல தகப்பன். ஆனா என்ன, நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறோம், விரும்புகிறோம், அதனால ஒரு நெறியான வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். ஒரு மாரலா ஒரு ரைச்சியஸ் லைஃப் இது அவசியம். அதான் நம்மளை காட்டுது. ஏன்னா நான் கர்த்தருடைய இருக்க என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. அதுக்காக வந்து நான் வந்து சும்மா எப்ப பாரு சீரியஸா இருக்கணும்னு கிடையாது. எங்க சீரியஸா இருக்கோம் அங்க சீரியஸா இருப்போம், எங்க ஜாலியா இருக்கோம் அங்க ஜாலியா இருங்க. அதாவது என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு வந்து கிறிஸ்து கொடுத்த ஒரு வாழ்க்கை. அது நம்ம சுகமா நல்ல சந்தோஷமா அனுபவிக்க கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதனால இங்க என்னன்னா, நிறைய பேர் வந்து ஃபேலிக்ஸ் மாதிரியே நான் எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டேன், நான் வந்து பிறகு கடைசியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, அடுத்து 26 வசனம் பாருங்களேன். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். இவன் அழகான அரசியல்வாதி. ஒண்ணு முடிவெடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அரசியல்வாதி பார்த்துருக்கீங்களா, கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டான். அருமையான கேள்வி. எங்க அரசாங்கம் நாங்க என்ன பண்ணோம், டேய் நீ என்ன செய்ய போறன்னு தான் கேட்டோம் அப்படின்னு. ஏன்னா இப்ப வேற ஒரு எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, நீ என்ன செய்ய போற, இமிகிரேஷனை பத்தி என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா, நாங்க அரசாங்கத்தில் நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, இப்படியே தான் சொல்லுவானே ஒழிய கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். சரி இப்ப நான் ஆப்போசிஷன் பார்ட்டியில இருக்கு, இப்ப நீயாவது என்ன செய்வேன்னு சொன்னா, இல்ல இந்த அரசாங்கம் ரொம்ப மோசமா பண்ணிருச்சு, அவங்க செஞ்சதெல்லாம் தப்பு, நீ என்ன செய்ய போற சொல்லவே மாட்டான் கடைசி வரைக்கும். இப்ப கடைசியா பார்லிமெண்ட் டிபேட் பாத்தீங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்றேன்னு. எதுவுமே வந்து ரெண்டு பேருமே, இவனும் சொல்ல மாட்டான் அவனும் சொல்ல மாட்டான். அரசியல்வாதி எதுக்கு? காசுக்கு. இப்ப என்ன நினைக்கிறான், பவுலை விடுதலை பண்ணா தனக்கு காசு கிடைக்கும் சொல்லி பவுலை விடுதலை பண்ணாம உட்கார்ந்துருக்கான். பண ஆசை. பவுல் எழுதினார் இல்லையா, திமோத்தி 1 திமோத்தி 6:10 எழுதினார் இல்லையா, பண ஆசை எல்லா தீமைக்கும் பேராக இருக்கு. அவர் பணம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து என்ன பண்றாரு, நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கர்த்தரை ஏற்றுக்கொள்ள. நீ யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் அதே காவல்ல இருக்காரு, அநேகம் தரம் கூப்பிட்டு பவுலோட பிரசங்கத்தை கேட்கிறாரு, ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு. எப்படி? எனக்கு அருமையானவர், ஒருவேளை நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு காலதாமதம் பண்ணீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு காலம் கிடைக்காம போயிடலாம். மேபி திஸ் இஸ் த டே. தெரியாது எப்ப ஆண்டவர் வரப்போற, நமக்கு தெரியாது. 2 வருஷம் அப்பப்போ கூப்பிட்டு கேட்டாரு, ஒண்ணுமே செய்யல. என்ன தெரியுமா ஆச்சு? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி உண்டானது. அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்கு இவர் என்ன பண்ணாரு, ஃபெலிக்ஸ் பயங்கர இரும்பு கரம் கொண்டு எல்லாரையும் அடிச்சு பயங்கரமா இது பண்ணி அந்த கிளர்ச்சியை அடக்குனாரு. அடக்குனதுனால யூதர்கள் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை அங்கிருந்து பதவியிலிருந்தே மாத்திட்டாங்க. இவருக்கு பதவி போயிருச்சு. பதவி போகும்போதாவது சரி பண்ணிருக்கலாமே, பண்ணல. நீங்க பாருங்க, அதான் ப்ரோகாஸ்டினேஷன் எப்படி இருக்கு பாருங்க. 27 வசனம் பாருங்க. 2 வருஷம் சென்ற பின்பு
என்பவனுக்கு பதிலாய் ஒர்க்கிபெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். போகும்போதும் காவலில் விட்டுட்டு போயிட்டான். முடிவை எடுக்கல, பவுலை விடுதலையும் பண்ணல, இவர் கர்த்தரையும் ஏற்றுக்கொள்ளல. எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? நீங்க யோசிக்கலாம். பவுல் அவ்வளோ பிஸியா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பவுலை கூப்பிட்டு 2 வருஷம் சிறைச்சாலையில் அடைச்சிட்டாரே ஆண்டவர். சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். 2 வருஷம் பவுலை வெளியே விட்டுருந்தா அந்த 2 வருஷம் எவ்வளவு ஊழியம் பார்த்திருப்பாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். பவுலோட வாழ்க்கையில 2 வருஷம் போயிருச்சு. எதுக்காக பவுல் 2 வருஷம் சிறைச்சாலையில் இருந்திருக்கணும்? இப்ப நம்ம உங்களுடைய நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன். 2 வருஷம் பவுல் சிறைச்சாலையில் இருந்தாலே 2 வருஷம் வேஸ்டா இல்லையா? நமக்கு அப்படித்தானே தோணுது, வேஸ்ட் தானே தோணுது. ஆனா கர்த்தரோட காலண்டர் அப்படி கிடையாது. சில நேரங்களில் கர்த்தர் வேறு சில காரியங்களுக்காக நம்மளை உட்கார வைப்பார். பவுலுக்கு தேவை ரெஸ்ட். நீ 2 வருஷம் ரெஸ்ட் எடு. ஆனால் அதை காட்டில் இன்னொரு மேன்மையான காரியம் என்ன தெரியுமா? இதை எழுதுனது லூக்கா. லூக்கா யூதன் கிடையாது. லூக்கா இங்கே உட்காந்து ஒரு கடிதம் எழுதுறார், ஒரு நூல் எழுதுறாரு. அதுதான் நம்ம வேத புஸ்தகத்தில் உள்ள லூக்கா சுவிசேஷம். இந்த 2 வருஷம் அவர் மீதி பேர்கிட்ட கேட்டு வந்ததெல்லாம் கேட்டு உட்காந்து பவுல் கூட உட்காந்து பேசி, இந்த 2 வருஷ காலம் செசரியா சிறைச்சாலையில் பவுல் கூட உட்காந்து பேசி எழுதினது தான் லூக்கா சுவிசேஷம். கர்த்தரோட கால அட்டவணையில் எதுவுமே வீண் கிடையாது. பவுலுக்கு தேவை ஓய்வு. ஆனால் பவுல் கூட உட்காந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் லூக்கா மூலமாக சுவிசேஷ நூலை எழுதுவதற்கும் கர்த்தர் அங்கே கிரியை பண்ணக்கூடியவராக இருந்தார். அப்போ ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை காலதாமதமாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ எண்ணத்தை தள்ளி வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் எண்ணத்தில் இப்போ உடனே வரும். ஒரு நிமிஷம் சிந்திங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி என்ன விட்டு வந்திருக்கீங்க? இப்போ இதில் சில காரியம் தேவையில்லாத காரியம், அதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நாளைக்கு செய்கிறதுக்கு பதிலாக 4 நாளைக்கு செஞ்சாலும் சரி, ஒன்றும் ஆகாத போகுது. ஆனால் சில காரியங்கள் இட் ஹாஸ் அ கான்சிக்வன்சஸ். ஏன் தெரியுமா நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு இன்னொரு பேர் தான் ப்ரோகாஸ்டினேஷன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் திருப்புங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய், எங்க எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எங்க போய் கத்துக்க சொல்றாரு ஆண்டவர்? எறும்பிட்ட போய் கத்துக்கணும். அது சைஸ் என்ன, நம்ம சைஸ் என்ன? சிந்திச்சு பாருங்க. அதுக்கு ஒரு மண்டை, அதுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம். யோசிச்சு பாருங்களேன். அந்த எறும்பு சைஸுக்கு அதுக்கு ஒரு மண்டை, அதுக்கு ஒரு மூளை, அதுக்கு ஒரு அந்த சின்ன உடம்புக்குள்ள ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம். அது எல்லாம், அது சாப்பாடு, அதை செமிக்கணும், அதுக்கப்புறம் இது விடணும், எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம். அதை வச்சுட்டு அதுகிட்ட போய் நீ கத்துக்கோ. என்ன காரணம்? வாசிங்க. அதற்கு பிறகும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். யாரு இல்ல? அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. நீ இங்க போ, அங்க போ, அதெல்லாம் கிடையாது, ஆள் கிடையாது. ரொம்ப அமேசிங்கா இருக்கும். நீங்க எறும்பு நீங்க போயிட்டு தயவு செஞ்சு யூடியூப்ல ஏதாவது ஒரு எறும்போட டாக்குமெண்ட்ரி எடுத்து பாருங்க. ஒரு 5 நிமிஷம் உள்ள வீடியோ எது வேணாலும் பாருங்க. அது எறும்பு இலையை கொண்டு போறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு லெட்டரை வெட்டி நீங்க போட்டு அதை எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் இருக்கு. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க. அது எப்படி அந்த மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப், அதாவது லட்சம் எறும்புகள் அது கரெக்டா
கரெக்டாக எப்படி ஒரு லைனில் போய் அந்த இலையை வெட்டுறதுக்கு ஒரு எறும்பு, அந்த வெட்டின இலையை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு எறும்பு, அதை தூக்கிட்டு போகிறது வழி சொல்கிறதுக்கு கொஞ்சம் எறும்பு, அதை பாதையில் கொண்டு போகிறதுக்கு கடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு எறும்பு, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் உள்ளே இறக்குறதுக்கு ஒரு ஆளுங்க, அதை கொண்டு போய் கீழே கோடிக்கணக்கான எறும்புகளுடைய கூட்டம். இந்த இலையெல்லாம் கொண்டு போய் அதை மக்க வச்சு அதுக்குள்ள இது பண்ண வச்சு அதுல இருந்து எடுத்து சாப்பிட்டு கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய வேர்ல்டே இருக்கு. அதுல அன்பிலீவபிள். நீங்க அதாவது அவங்க அந்த இலையை கடத்துறது எவ்வளவு தூரம்னா, அந்த இலையை தூக்கிட்டு போய் அந்த எறும்பு கொண்டு போய் இலையை கொண்டு போய் கொடுக்கறது எவ்வளவுக்கு சமம்னா, நீங்க ஒரு ஆளு 1 டன் வெயிட்டை தூக்கிட்டு போறதுக்கு சமம். நம்மளால் 1000 கிலோ தூக்கிட்டு போக முடியுமா? அவ்வளவு அதுக்கு சமம். அது மாத்திரம் இல்ல, அது அவ்வளவு தூரம் போகுது இல்லையா, ஒரு மரத்திலிருந்து இலையை வெட்டி அதை இது பண்ணி கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்க்குது இல்லையா, அது தூரம் கிட்டத்தட்ட 250 மைல் நம்ம போறதுக்கு சமம். ஹலோ, இந்த சைஸ் எறும்பு நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவலாக எறும்பு போடணும்னா அதே ஒரு 10 லட்சத்துக்கு மேலே ஈஸியாக 10 லட்சம் கூட வரும், 10 கோடி வந்துடும் நினைக்கிறேன் இல்லையா? அவ்வளோ அந்த ஒரு எறும்பு எப்படி இருக்கு, அது பார்க்கறதுக்கு பிரபுக்கள் இல்லை, ஆள் இல்லை. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பாருங்களேன், எவ்வளவு அழகா நேர்த்தியா எந்த சீசன்ல என்ன செய்யணும் செய்து. சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். இது நீங்க எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வாசிச்சு கூட சொல்ல வேண்டிய வசனம். ஏன்னா இப்ப நம்ம சம்மர் வந்துருச்சு இல்லையா, உங்க பிள்ளை எந்திரின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவான்? இட்ஸ் ஹாலிடேம்மா. ஆனா ஒண்ணு, ஹாலிடேல கரெக்டா எந்திரிச்சிருவானுங்க, அது வேற விஷயம். ஸ்கூல் அப்பதான் நீங்க எந்திரிடான்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஸ்கூல் ஹாலிடே பாருங்க, சனிக்கிழமையில கரெக்டா எந்திரிச்சிடறானா 7 மணிக்கு எந்திரிச்சிருவான். அதே திங்கக்கிழமை 7 மணிக்கு பாருங்க, மிட் நைட்டு தூங்குற மாதிரி தூங்குவான். எழுப்புனா எழுந்திரிக்க மாட்டான். நீ சோம்பேறியே எவ்வளவு காலம் தூங்குவாய்? இப்ப நம்ம பெரியவங்களுக்கு இது இருக்கு, விட்டா தூங்கிடுவாங்க. நம்மளும் சில பேருக்கு ஜெபம் பண்ணும்போதே கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருறான்னா நம்மளே கொஞ்சம் எழுப்பி தான் கேட்க வேண்டியிருக்கு. கண்ணை மூடினா தூங்கிடுவாங்க. எவ்வளவு காலம் தூங்குவாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அப்ப என்னன்னா, நீங்க எதையுமே காலதாமதம் பண்ணக்கூடாது. எது உங்களுக்கு எப்போ செய்யணுமோ அதை உடனே செஞ்சிடணும். யாக்கோபு 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்துலன்னு சொல்லும்போது சொல்றாரு, நாளைக்கு இங்கே போவான், அந்த பட்டணத்துக்கு போவோம், இங்கே போவோம்னு சொல்லாமல் கர்த்தர் எங்கே சொல்கிறாரோ அதை நான் இருப்பேன் அப்படின்னு, இஃப் த லார்ட் வில்ஸ், கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதை செய்வோன்னு சொல்லிட்டு 17ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நன்மை இன்னதென்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம். எப்படி? அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால் எந்த காரியத்தை நீங்கள் காலதாமதம் பண்ணுறீங்க சொல்லட்டுமா? முதல்ல உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே பிஸி. மொபைலில் அலாம் அடிக்குது, அடித்து மொபைல் அலாம் அடித்த ஆஃப் பண்ண உடனே மொபைல் என்ன பண்ணுறீங்க? நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடுது. நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்து முடிக்கும்போது 15-20 நிமிஷம் ஆயிடுது. அடுத்து டாய்லெட்டுக்கு போய் உட்காந்து ஃபோனோட போகிறீங்க. அப்புறம் அங்கே உட்காந்து கேட்க நீங்களே சிரிக்கிறீங்க. ஏன்னா எப்படியும் அதில் 2-3 வீடியோ வந்துடுது, இல்லை ஏதோ ஒன்று வந்துடுது, ஏதோ ஒன்று பார்த்துட்டு அதில் ஏதோ ரீலோ ஏதோ ஒன்று வந்துடுது, அதை சிரிக்க வேண்டி இது பண்ண வேண்டியது. இப்போ யாராவது ஒருத்தன் கதவை தட்டி வா வெளியே அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வர்றதில்லை. ஒரு சிலர் அங்கே தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிறகு தட்டி உங்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் ரெடியாகி இது பண்ணும்போது என்ன, ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை.
எல்லாம் அவசரம், உடனே போகணும், வாங்க போகலாம். பைபிள் வாசிக்கலை, வழியில் பார்த்துக்குறோம். நம்மகிட்ட தான் மொபைல் இருக்குல்ல, எப்படி நம்மகிட்ட தான் மொபைல் இருக்குல்ல, ட்ரெயினில் போகும்போது பார்த்துக்குறோம், இல்லை வழியில் பார்த்துக்குறோம். ஓகே, போயாச்சு. ஆஃபீஸுக்கு போனால் ஒரே பிஸி, ஏதாவது பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. கடைசியில் சாயந்தரம் வந்து சேரும்போது வீட்டுக்கு வந்தால் எப்படா பெட்டில் உட்காருவோம், இல்லை படுப்போம், இல்லை என்ன சாப்பிடுவோன்னு வர வேண்டியது. வந்தவுடனே சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு முடித்து பிறகு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி பிள்ளை ஹோம்ஒர்க்கு அதை பண்ணோம், வீட்டை கூட்டினா அதை பண்ணோம், இதை பண்ணோம், எல்லாம் முடித்து போய் பெட்டில் உட்காரும்போது ஒரே டயர்டு. அப்போ என்ன ஜெபம் பண்ணி, ஐயோ ஜெபம் பண்ணலையே, பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியும் தானே. இல்லை ஆண்டவரே நான் பிஸி, எவ்வளோ பிஸின்னு உங்களுக்கே தெரியும். குட் நைட் ஆண்டவரே, காலைல பார்ப்போம், அவ்வளோதான், படுத்துற வேண்டி முடிஞ்சு போச்சு. நாளையிலேருந்து நான் அலாம் வச்சு உடனே கரெக்டாக எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் மட்டும் போட்டு படுத்துருவீங்க. அடுத்த நாள் மறுபடியும் அதே ரொட்டீன். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களை நீங்களே கேளுங்க, இன்றைக்கி காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்களா? இன்றைக்கி பைபிள் வாசிச்சிங்களா? ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு எந்த வேலையாக செய்யத்தா, நீ யாராவது சாப்பிடாம ஐயா எனக்கு ஒரே பிஸி, நீங்கள் சாப்பிடவே முடியல, நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா. யாராவது இருந்தால் கை தூக்குங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடலங்கிற கை தூக்குங்க. கிடையாது. ஏன்னா போடலைன்னா பிரச்சனை ஆயிரும். பசி வயிறு எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் கரெக்டாக செய்கிறோம்ல, மாம்ச பிரகாரமான தேவையெல்லாம் செய்கிறோம்ல. தலை சீவுறதா இருக்கட்டும், இல்லை மேக்கப் போடுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸு கோஆர்டினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு இயர்ரிங் கோஆர்டினேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கேற்ற மேட்சிங் செப்பல் போடுறதா இருக்கட்டும், ஷூ போடுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் நம்ம கரெக்டாக போய் செய்கிறோம்ல. அதுக்கு சிரத்தை எடுக்க தெரியுதுல்ல. சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். எவ்வளவு மெனக்கெட்டு அதுக்கெல்லாம் டைம் எடுக்கிறோம்ல. சண்டே சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரே மாதிரி காஸ்டியூம் போடணும்னா சனிக்கிழமை சாயந்தரம் உட்காந்து அதெல்லாம் எடுத்து தேடி வைக்க தெரியுது. கர்த்தரை தேட தெரியுதா? உங்களை நீங்களே கேளுங்க. யாரையும் இது பண்ணாக்கா சொல்ல. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நாளையிலிருந்து நினைக்கிறீங்க. அந்த நாளை வரவே வராது, இன்றைக்கு. அதான் அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸில் சொல்லி கொடுக்கும்போது, ஒரு குடியில் பழக்கப்பட்டவனுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? நான் இன்னையிலிருந்துன்னு சொல்லுவாங்க. இன்றையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன், நாளையிலிருந்துன்னு கிடையாது. நாளையிலிருந்துன்னா அது வரவே வராது, நாளைக்கு வரவே வராது. அப்போ ஆண்டவரை தெரியாதவங்களாக இருந்தால் டுடே இஸ் த டே. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை அறிந்த மக்களாக இருந்தால் நீங்கள் ஆண்டவரை தேடுவதிலையும் ஆண்டவருக்கென்று செய்யக்கூடிய காரியம், உங்கள் வாழ்க்கையில் மாம்ச பிரகாரமான செய்யக்கூடிய காரியமோ, அது வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லை படிக்க வேண்டிய படிப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போகணுன்னு நினச்ச காரியமாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். எப்படி உங்களுடைய ப்ராக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறது, எப்படி அவாய்ட் பண்ண முடியும். முதல்ல ஒரு பிளான் போடுங்க. என்ன செய்ய போகிறீங்கிற ஒரு பிளானை எழுதுங்க. வாயில் சொல்லாமல் எழுதுங்க. கூடுமானா உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களாம் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. நீ இப்போ எல்லாம் பிளான் மட்டும் போடு, போக மாட்டேங்கிற அப்படின்னா அது கிண்டலாவது பண்ணுவாங்க. அப்போ அதை கேட்டாவது நீங்களாவது வெக்கம் வந்து ஐயோ இன்னும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம அடுத்தவங்க சொல்கிற வரைக்கும் வராது. ஏன்னா இன்னும் அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு போயிட்டே இருப்போம். அடுத்தவங்க சொல்லும்போது தான் அச்சே. அப்போ முதல்ல ஒரு பிளானை போடுங்க. என்ன பண்ணாதீங்கன்னா பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க. முதல்ல இப்போ நான் வெயிட்டை குறைக்க போகிறேன், நான் 15 கிலோ வெயிட்டை குறைக்க வேண்டாம். முதல்ல 100 கிராமில் ஆரம்பிங்க, இல்லை 200 கிராமில் ஆரம்பிங்க. எதுவுமே ஒரு, அதாவது மெஷரபிள் அச்சீவபிள் டார்கெட் இஸ் வாட் யூ நீட். அளக்கக்கூடிய, உங்களால் செய்யக்கூடிய அந்த அளவை தான் நீங்கள் நிர்ணயிக்கணும். அது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை கர்த்தரோட நேரம் செலவு பண்ணுற வேறு இதாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மாம்ச பிரகாரமான வேலையாக இருக்கட்டும். நிறைய பேர் வந்து நான் இதுக்காக சொல்ல, நான் மேஷாக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மேஷாக் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஐடியில் நீங்கள் வந்து எப்படி ஒரு டாக்டர் வந்து எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணுமோ, அதே மாதிரி ஐடியில் இருக்க மக்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
நம்ம இதில் பாதி பேர் எப்போ பாரு ஃபயர் ஃபைட்டிங்லேயே இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களை எக்யூப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு உங்களை வந்து இது கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ளே இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க தான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளருவீங்க. அப்போ அப்படி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை என்னையிலேருந்து எடுக்க போகிறீங்க? அல்லேலூயா. நாளையிலேருந்து இல்லை, இன்னையிலேருந்து முடிவெடுத்து செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற முடியும். கடைசியாக நான் சொல்கிறேன், யாராவது ஃபேலிக்ஸ் மாதிரி இன்னும் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளலை, நான் வரும்போது பார்த்துக்கிறேன், எனக்கு இன்னும் காலம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, திஸ் இஸ் த டே. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் யாராவது இருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்குமானால், எபிரேயர் 3வது அதிகாரத்தில் திரும்ப சொல்கிறாரு, வனாந்திரத்திலே அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினமாக்கினது போல நீங்களும் கடினப்படுத்தாதேயுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய இருதயத்தை கடினம் பண்ணாமல் நீங்கள் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஆண்டவரோடு எப்போதும் இருக்க முடியும். கிறிஸ்தவனாக இருந்தால் நீங்கள் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணுங்கள். கர்த்தரோட நேரம் செலவு பண்ணுறதுலையும் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிறதுலையும் உங்களுக்குள்ள காலதாமதம் இருக்குதா? அதை எப்படி களைவது? அது மாத்திரமில்லை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எறும்பை பார்த்து கற்றுக்க சொல்கிறார் ஆண்டவர், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. அப்படி ஒரு சுறுசுறுப்பாக காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ப்ரோகாஸ்டினேஷன் இல்லாமல் ஒரு கர்த்தருக்கு நல்ல உகந்த பாத்திரமாய் ஒரு நல்ல சாட்சியாய் உங்களால் வாழ முடியும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ நாங்கள் பார்க்கிறோம், என்ன ஒரு பரிதாபம். ஃபீலிக்ஸ் 2 வருஷ காலம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டோம், தன்னை ஒப்பு கொடுக்கலை. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் யாராவது இயேசுவே என்னுடைய ஆண்டவர், அவர் மேல் நான் விசுவாசம் வைத்து அவருக்குள் வளருவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை பண்ணாதவங்களாக இருந்தால், இன்றைக்கு அவர்கள் அதை இன்றைக்கு இந்த வேளையிலே அந்த முடிவை எடுத்து இயேசுவே என் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அதே போல் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தேடுவதிலும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலும் அவர்களுக்கு எங்காவது ஆண்டவரே ஒரு காலதாமதமோ இல்லை நான் பிறகு பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமோ இருந்தால், ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் அதை சரி செய்ய கிருபை பாராட்டுங்க. அது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் மாம்ச பிரகாரமாக செய்ய வேண்டிய கடமையிலையும் ஏதாவது ப்ரோகாஸ்டினேஷன் இருந்தால், நான் நாளைக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், இல்லை நான் நாளைக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருந்தால், இன்றைக்கே அவர்கள் அதையும் மாற்றி ஆமாண்டவரே ஒரு சரியான முறையில் அவங்க செல்ல எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் பேராய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டெஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.